சிலிண்டர் புக் பண்ணக்கா, கொண்டு வரேன் சொன்னாங்க, இன்னும் காணக்கா. எத்தனை நாள் ஆச்சு நீங்க புக் பண்ணி? நாங்க புக் பண்ணி 3 நாள் ஆச்சுக்கா. இன்னைக்கு கொண்டு வரேன் சொன்னாங்கக்கா. அவங்க ஒவ்வொரு வாட்டி இன்னைக்கு புக் பண்ணோம்னா நாளைக்கே கொண்டாந்து போடுவாங்க, ஒரு வாட்டி 1 வாரம் கூட ஆக்குவாங்க. அவங்க நினைச்சப்போ வருவாங்க. அடிக்கிறாங்கக்கா, யாரும் தெரியலக்கா. சிலிண்டர் வந்துருச்சுக்கா. மோகனாயிருமா? நான் தானே. சிலிண்டர் புக் பண்ணீங்களா? ஆமாண்ணா. சரி, ஓகே. என்னம்மா உங்க பில்லு? கொடுங்க. ஓகே. அண்ணே, சிலிண்டர் மாட்டி கொடுத்துட்டு போங்கண்ணே. உங்களுக்கு மாட்ட தெரியாதுங்களாம்மா? மாட்ட தெரியாதுண்ணே, செக் பண்ணி மாட்டி கொடுத்துட்டு போங்க. எனக்கு மாட்ட தெரியாது ஒழுங்கா. சரிம்மா. சிலிண்டர் எப்படி ஓபன் பண்றது, ரெகுலேட்டர் எப்படி மாட்டுறது, வாசர் எப்படி செக் பண்றது, கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்கண்ணே. சிலிண்டர் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி செக் பண்ணி மாட்டணும்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்க மாட்டிக்கணுமா? ஓகேண்ணே. இந்த மாதிரி சிகில் இல்லாம இங்க காட்டுங்க. சிகில் இல்லாம இந்த மாதிரி சிலிண்டர் வந்தா வாங்காதீங்க, ரிட்டர்ன் பண்ணிருங்க. கேஸ் நம்ம எப்படி மூடிய கழட்டணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். இந்த கயிறு வந்து அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டீங்கன்னா பிஸ்னுங்கிட்ட வந்துட்டுதா தம்பி, இப்ப அப்படி திறக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்படி மாட்டிருக்கா, இப்படி இழுத்து அப்படி திறக்கணும். மூடிய கட்டினதுக்கு அப்புறம் வாசர் இருக்கான்னு மெயினா செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேண்ணே. அடுத்து இந்த ரெகுலேட்டர் எடுத்துங்க. இது வந்து மேல இப்படி இருக்க கூடாது, கீழே கிட்ட வந்து காட்டுங்க. இது இப்படி மேல இப்படி ஆன் பண்ணிருக்க கூடாது, இப்படி சைடா இருக்க கூடாது, இப்படி கீழே தான் இருக்கணும். நம்ம மாட்டும் போது இப்படி கீழே இருக்கும்போது இந்த சிலிண்டரை இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. இந்த புஷ் இருக்கு பாருங்க, இத இப்படி அமுக்கணும். அமுக்குனீங்கன்னா இப்படி மேல வந்துடும். அப்படியே நேரா கொண்டு சிலிண்டர்ல வச்சு மாட்டணும். எப்படின்னா நான் சொல்லித்தரேன். இதை புஷ் பண்ணுங்க. அப்படி புஷ் பண்ணிட்டு இது கீழே இருக்கணும். இதை அப்படி புஷ் பண்ணனா அப்படியே நேரா கொண்டு சிலிண்டர்ல அப்படி வச்சு அப்படி மாட்டணும். அப்படி ஒரு அமுக்கு, அந்த புஷ்ஷை அமுக்கிக்கிட்டே வச்சு அமுக்கணும். புஷ்ஷை எடுத்துட்டீங்கன்னா கீழே உட்காராது. அப்படி அமுக்கிக்கிட்டே புஷ்ஷை அப்படி மேல தூக்கிக்கிட்டே அப்படியே வச்சு அமுக்குனீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். இப்போ வந்து இதை மேல அப்படி ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிலிண்டர் ஆன் ஆகிக்கும். இங்கே அடுப்பெல்லாம் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிருக்கணும். நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணல, இங்கேயும் ஆஃப் பண்ணணும், அடுப்பையும் ஆஃப் பண்ணணும். புரிஞ்சுங்களா? கீழே ஆஃப் பண்ணிருக்கணும், மேலே ஆஃப் பண்ணிருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஒரு பக்கம் மட்டும் கீழே ஆஃப் பண்ணீங்கன்னா மேல ஆன்லயே இருக்கும். நீங்க வேகமா வந்து கீழே ஆன் பண்ணிட்டு மேல 10 வைக்கிறக்குள்ள கேஸ் நிறைய வெளியில போயிடும், 10 கிலோ குப்புன்னு பிடிக்கும். அதனால எப்பவுமே கீழே ஆஃப் பண்ணணும், மேலே ஆஃப் பண்ணணும். நீங்க மேல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே ஆஃப் பண்ணாம விட்டீங்கன்னா அந்த ஒயர் ஃபுல்லா கேஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் லீக் ஆச்சுனாலும் அப்படியே எங்கிட்ட லீக் ஆகிட்டே இருக்கும். வீடு ஃபுல்லா கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிரும். சுவிட்சு பாக்ஸ் எங்கேயே நீங்க போட்டீங்கன்னா உப்புன்னு அப்படியே ஃபயர் ஆயிரும். அதனால கீழே ஆஃப் பண்ணணும், மேலே ஆஃப் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதை. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுச்சுண்ணே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி, ஓகேண்ணே. மாட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனே. ரொம்ப நன்றிண்ணே.